சபை தெய்வீக சபை. ஆமா தெய்வ சபை முன்பதாக ஆண்களா பிறந்த இந்த நாடகத்தில் நான் யாரு? ராஜாதி ராஜன், ராஜா மார்த்தாண்டன், ராஜா உத்திட்ட கோலாகாலன், ராஜ பரம்பரையில பிறந்த வணங்காத முட்டி இனங்காத நெஞ்சா வெற்றில சரீரம் படைத்த மன்னர் துரியோதன மன்னன் என்று அறிந்தாயா? இருந்தாலும் தாய் தந்தைகள் யாரு? என்னை பெற்றார்களே எங்க இருக்கிற என் அன்னை பிதா மாதா யாரு? என் தாய் தந்தை யாரு? என் தாயோ காந்தாரி அம்மை, என் தந்தையோ திருநாட்டி மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் நாங்கள் கௌரவர்கள் 100 பேர். ஆமா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, 2 நிமிஷத்துல கூத்து முடிஞ்சு போயிடும். 5 நிமிஷம் முடிச்சிருவாங்க இருமா. நண்பா இருங்கல ஏடா மொத்தம் கொடுத்துட்டு வர அம்மா அம்மா மாதிரி நண்பா. என் தந்தை திருநாட்டி மகாராஜராக இருந்தாலும் என்னுடைய நாடு எது? நாடு 56 தேசம். இன்னும் ஒண்ணு அடுத்து பார்க்கும்போது நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்தணும். சரி சரி அதனால நண்பா எனக்கு எதிரிகள் நீண்ட நாள் பகைவர்கள். அந்த பாண்டவர்களோ எனக்கு நீண்ட நாள் பகைவர்கள் சொல்றீங்க. ஆமா பாண்டவர் எதிர்த்தாலும் நண்பா பாண்டவரை கொல்ல வேண்டி ஒன்னல்ல 2 1 கோடி வஞ்சனைகளை செய்து தப்பிச்சுட்டாங்கடா. அதனால அறிவது அறிந்தனால ஐவரை கொல்ல வேண்டி ஒன்னல்ல 2 1 கோடி சூது பாண்டவரை காலக ஓட்டி வச்சுட்டேன். ஆமா இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? உன்னை கொல்றதுக்கு அடுத்த ஸ்டேட்ல இருந்து பிளான் பண்ற ஆளு அந்த ஆளு தான். போய் வணக்க வச்சுக்கிட்டு இருக்கிற. வீடு தேடி வந்தா ஓடுதோடி தேடி கஞ்சி ஊத்தணுமா? அவன் நம்ம டீமே இல்லன்னே இருக்கட்டும்டா. ஏன்னா மாமச்சனை வேற டீமுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கான். இல்ல மாமச்சனை
எதுக்கு வந்திருப்பான்னு பார்க்கலாமே. துரியோதனா, வணக்கம் 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 வணக்கம். இருந்தாலும் எதுவுமே இல்லாதபடிக்கு அத்தி மூத்தாத போல அஸ்தாபுரத்தை தேடி வந்திருக்கிறீங்க. என்ன விஷயம்? துரியோதனா, ஒரு முக்கியமான விஷயம். இன்றைய தினம் பாண்டவர்கள் ஐவராஜாக்களை என் கையில் அறிய போறாங்க. பாண்டவரு 5 பேரும் என் கையால் அறிய போறாங்க. ஆமாமா, கேள்வர்களை நெய்வெடிதுன்னா கேட்பாருக்கு மதிக்கட்டு போச்சா என்ன? என்னைக்கு பாண்டவர் 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 பக்கமே பாரபட்சமா இருக்கக்கூடியவர் நீங்க. பாண்டவர் ஐவர்களும் என் கையால் அழிய போறாங்கன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எதிராக கந்தரோமனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டான் அந்த அர்ஜுனை. அதனால அவனை விடவும் மறுத்துட்டான். ஆகவே என் கையால சக்கரத்தினால அறுபட போறது உறுதி. ஆக இந்த சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லி உன்னை அழைத்து போய இந்த சங்கதிய பொண்ணு கண்ணால நீ பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு இதுக்கு மேல பாண்டவர் அழிஞ்சிட்டா எனக்கு மாமன் வச்ச நீதானே. ஆமா, அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். அப்படியா? இருந்தாலும் என் உடன்பிறப்பு என் தம்பி இருக்கிறான் சுச்சோதினன். அவனை வரவழைத்து அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை இப்படி மாமா வந்திருக்கிறாரு, பாண்டவர் பக்கம் பகையாயிட்டாராம், பாண்டவரை கொள்ற நீ வந்து பாருங்கிறாரு அப்படின்னு அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுப்பா. கூப்பிடு தம்பி சுச்சோதினா. அண்ணா ஆமா, நான் மச்சான் சைடு பாருவ. இவரு எங்க வந்தாரு? தம்பி, கந்தரவன் நம்ம மாமனுக்கு எதிரியானா. கந்தரவனுக்கு அந்த அர்ஜுனன் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கானா. கந்தரவனை விடுனா உடமாட்டங்கிறானா அந்த அர்ஜுனன். அதனால என் எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்து என்னைக்கு வைத்தியோ நீ எனக்கு எதிரியடா அப்படின்னு பாண்டவருக்கும் மாமனுக்கும் பகையா. அதனால நம்மள கூட்டிட்டு போய் மாமா பாண்டவர் பண்றத என்ன சொல்வதா? உண்மையா? அனைத்தும் உண்மை. சற்று நேரம் அண்ணா, தம்பி, கண்ணனை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. வேண்டாம். சொல்ற வேண்டாம் அண்ணா. நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஆனா அடிச்சு சொல்றாரே அண்ணா. சரி, ஆமா, நீ மட்டும் வந்தா போதாது. எனக்கு பின்பலமா கௌரவ படைகளை ஒரு அக்ரோணி வேணும். ஏமாமா, என்ன கொஞ்சம் ஒரு வெறிஞ்சோர் திண்டி ஒருத்தர் இருக்கிறான். வீமனை கொள்ள வேண்டும். என்கிட்ட 11 அக்ரோணி சேனை. அந்த 11 அக்ரோணி சேனையில இன்னைக்கு ஒரு அக்ரோணி சேனைகளை படை திரட்ட வேண்டுமா? திரட்டிக்கிட்டு புறப்பட போலாம். ஒரு மனது போலான்னு நினைச்சாலும் மறுமனது வேண்டான்னு தடுக்குது. நானும் அதைத்தானே சொல்றேன். நம்ப முடியாதரா கண்ணனே. அதுதான் நானும் சொல்றேன். கண்ணனை நம்பி போனோம்னா நம்ம ஏதாவது புள்ளியில கொண்டு இறக்கி விட்டுருவாரு. மச்சான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இதுவரை பாண்டவர் சகாயனாய் இருந்தனா பாண்டவருக்கு எதிரி ஆயிட்டேன். சரி, அதனால எனக்கு எதிரி அர்ஜுனன்னா உனக்கு எதிரி வீமை. ஒரு அக்ரோணி சேனையோட வா. நீ வீமனை போட்டு தள்ள, அர்ஜுன என் பக்கம் தள்ள, நான் பாத்துக்கிறேன். வீமனை நீ கொள்றியா? வீமனுக்கு தான் அன்னை. அந்த அர்ஜுன கொள்வதற்கு தான் நான் இருக்கேன். சரி, அதனால புறப்படுங்க போனோம். அந்த தெரிஞ்சோரி தண்ணியை நான் சரிபட படைத்தவர்கள். அந்த வீமங்கிட்டே நான் சண்டை போட்டுட்டோம். அவங்க 7 வருஷமா காட்டுல வெந்தச்சோறு விதமறியாம காய்கறி தின்னுட்டு இருக்கிறாங்க. ஏமாமா, சகாதேவ கிட்ட சண்டை பண்றேன். நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ வேடிக்கை மட்டும் பாரியா. வாங்கய்யா. சரி, புறப்படு. உங்க அப்பா உங்க அம்மா அவங்க கிட்ட ஒரு பேச்சு சொல்லிவிட்டு வந்துடுறீங்களா? போறோம் பாட்டுமே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு. இல்லப்பா, யுத்தத்துக்கு போறோம். எங்களை தேடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா ஒரு விசித்திரமா பேசுவது போல. இனிமே என்ன தேடாதீங்க, நான் வரமாட்டேன். இல்லப்பா, யுத்தம் முடிகிற வரைக்கும் தேடாதீங்க. அப்படியா? முடிச்சிட்டு வர்றேன். நான் போறேன். எங்க? சண்டைக்குடா.
சண்டைக்கு போறேன். என்ன காலப்படி தேடாதீங்க. சரி, போறோம். ஏமாமா போய் போய் நிக்கிற? என்ன அளவு? 5.5 அடி அளவு, ஒரு 3 அடி அகலம் எடுத்தா போதுமா? எதுக்கு மாமா? புதைக்கிறதுக்கா சாமி? புலி வேணும். புலியா? புதைக்கிறதுக்கா சாமி? சொல்றேன். எதுக்கு மாமா குழி? பின்ன காட்டுல எஞ்சுட்டா வர முடியும் அவனை. ஓ, அவங்கள மூடுறதுக்கு. சபா இறங்குற இடமா பார்த்து ரெடி பண்ணி சொன்னீங்களா? நல்ல இடத்துல. டேய், அவங்கள பொண்ணு பிற்பாடு தான்டா தேவை. சரி சரி, எல்லாம் தயாரா மட்டும் வந்தா போலாமா? சரி விடு. என்னமாமா போறேன் நிக்கிறேன்? முதலில் போனம் என்றால் முற்றும் போனமாக வருத்தமா தான் இருக்குது. எப்படி கையாலேயே வளர்த்தனேன் பாண்டவரை. சரி, நான் சொல்லி என் கையாலேயே அழிய போறாங்க. அதான் சொன்னீங்களா? ஆமா. இன்னைக்கு மாமன் தான் இன்னைக்கு தான் நம்ம பக்கம் சேர்ந்திருக்கிறாரு. இருந்தாலும் மொழி சரியில்லை. எனக்கு அதுதான் முரக்கரோடி சேனை இன்னைக்கு பின்னாடி இருக்குது. ஏன் கவலைப்படுறேன்? சரி, புறப்படு. காலதாமதமே வேண்டாம். போற மாட்டுக்கு கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாரு. இன்னைக்கு இதெல்லாம் என்னுடைய சேனை. சண்டை உனக்கு எனக்கும் தான் பகை. எதிரி கையில கொண்டு போய் என் குடுமையை பிடிச்சி கொடுத்து வேடிக்கை பாக்குற பாரு. அதான் உன்னுடைய எடைய புத்தி. கண்ணா, ஆளை வச்சு அடிப்படாது. அந்த புத்தி உனக்கு வந்துருச்சு பத்தியா? இதெல்லாம் எங்க சேனைகள். அப்படி சொல்லுமா? உன்னுடைய ஆடவர் படைகள் ஒரு புறமும் கபரவர் படைகள் ஒரு புறம் நிறுத்து. உங்களுக்கெல்லாம் சரியான ஒரு ஆள் இருக்கிறாரு. அண்ணா, சபாஸ். ஏ தம்பி, அண்ணா ஏண்டா தம்பி, இங்க பாரு. கேடு கட்ட துரோகி நம்ம மாமை நம்ம எதிரி கொண்டாந்து நிறுத்தி வாடா சண்டைக்குங்கிறபடி அந்த கண்ணனை நான் பாத்துக்கிறேன். உனக்கு சரியான ஆளு பார். அப்படியா? தேவிமா, சாப்பாட்டு ராமா, வாடா. அந்த துர்ச்சதனை பார்த்தாதான் கண்டாரன்னு கோவம் வருது எனக்கு. தம்பி, அவன் டெம்போ வாங்கிட்டு திமுரு புண்டில ஆடுறான்டா அவன்.
டேய் தம்பி தம்பி அந்த பையனை என்கிட்ட விட்டுறா போவானோருக்கு நான் வெட்டி அதனால கூடு என்னுடைய கலைகள் யார் மேல தொடுத்தாலும் தடுத்து நிறுத்த போறதில்ல. என்றால் வலிந்து ஏமாமா தடுத்து நிறுத்துற? ஒரு ஏன்? என் கையில இருக்கக்கூடிய கத்திராயுதம் போனா போகும், திரும்பி வாழ்னா வரும். காண்டீபத்துல இருந்து யாருக்கு குறி வச்சாலும் தப்பாத அவருடைய சிரசா இருக்கும். இதெல்லாம் நான் நடத்திய நாடகம் உங்களுடைய நன்மைக்கு. சற்று நிதானமாக இரு. கொடுத்த கலை வீணாக கூடாது. ஆமா, யார் மேல விழுந்து? ஓட்டு கௌரவ ஒரு படை மேல. ஏண்டா கல்குஞ்சி பையா, எந்த சாதிக்கு பிறந்தவன, ஏண்டா மத்தாவின் துடுப்பாளி அடிபட்டு மாறோட்டு இறையா, உன் புத்தியை காமிச்சத பத்தியா? அண்ணா பொருளா? தம்பி விட்டா உங்க அம்மால ஓக்கற பாரு ரெண்டுல ஒண்ணு அவங்க அம்மாலும் நம்ம அம்மாலும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஏடா நம்மள காட்லயும் நாட்டுலயும் நமக்கு நாடும் கொடுக்கல, ஒரு புண்டையும் கொடுக்கல, அங்கேயும் நம்மள நிம்மதி ஆகல. காட்டுக்கு வரலான்னு பார்த்தா நம்ம இங்கேயும் நம்மள சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன். என்ன விட்டுக்க சீக்கிரமா ஆளாங்கட்டுக்கு போக கூடாது. சந்தனமாக எங்களை கொண்டு வந்து ஒரு அக்கனுடைய சேவையும் அடித்து ஏண்டா கவன நாடகம் ஆடிட்ட கல்குஞ்சி பையன். அப்பயே என் தம்பி 1000 முறை எடுத்து சொன்னா இவனை நம்பாதன்னு. நான் நம்பி வந்த பாரு, என்ன அடிக்கணும்னா ஒரு போட்டால செத்து போயிருடா நம்ம ஆளா வந்து தான் ஆகணும். ஏடா வேணும் உனக்கு? மீச வச்சு ஆம்பளை இடத்த கீழே வந்து பேசுறான். நானா அப்படி சொல்லிவிட்டேன். அடிக்கிறானா? ஏய், என்ன கேட்ட? நானா? நாடு ஆறு சம்பாதிச்சாரா? யாரா சம்பாதிச்சா நாடு? சரி பாதி நாடு வரணும். யாருக்கு? எங்களுக்கு நாடு வேணும்டா யாருக்கிட்ட கேட்கணும் தெரியுமா? ஏய், உங்க அண்ணன் இருக்கிறானே தருமை, அவன் பெத்தாப்ப கிட்ட எவகிட்ட போய் நாடு கேட்கணும்? நீ இருக்கிறிய பெருஞ்சோறு திண்ணி, நீ யாருக்கிட்ட போய் நாடு கேட்கணும்? பாவி எவகிட்ட போய் நாடு கேட்கணும்? உன் அண்ணன் ஆனாலும் அழகமண்ண அர்ஜுனார்ஜுனு சொல்றான் பாரு, அவன் யாருக்கிட்ட நாடு கேட்கணும் தெரியுமா? தேவேந்திர கிட்ட போய் நாடு கேட்கணும். உன் தம்பிக்கு 2 பேர் இருக்கிறான் நகல சகாதேவன், சரி அவங்க அசூரி தேவர்கிட்ட போய் நாடு கேட்கணும். நாடு ஆறா சம்பாதிச்சது. நீ ஒருத்தருக்கு போறதியாடா? அண்ணா, நாமளே என்ன பண்ணிட்டு மாமஞ்சல மில்ல வச்சுக்கிட்டு மாமு கடைக்கு புண்டையாச்சு. ஜாதிகள் மாமா இதுக்கு மொத்த காரணம் எங்க அண்ணன் தர்மம் தான். நான் அப்பவே சொன்னேன், சமாதானம் வேண்டாம் சமாதானம் வேண்டாம், சண்டையிலேயே போட்டு இவங்களை முடிச்சு தெரியலான்னு. சண்டை கேட்டாரா? என்னடா இப்ப 7 வருஷம் ஆயிருச்சு. காட்டுக்கு பேசுறதுக்கான நேரம். காட்டுக்கு போய் 7 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் 6 வருஷம் கழிச்சு நாடு கேட்க வருவீங்க. என் தம்பி விட்டு உங்களுக்கு ஓம்ப கொடுத்து காதல் ஒரு கனிகளை முழுமையா சாப்பிட்டால் பலனா, அத பகுதி சாப்பிட்டால் பலனா? ஒரு கனியை முழுமையா சாப்பிட்டால் தான் பலன். அதனால உன்னுடைய சபதங்கள் எப்படி? என்னுடைய சபதம் கந்தரோமனுடைய சிறைய பாதத்துக்கு வரணும். சூரிய உதயாதி காலத்துக்கு முன்பதாக அந்த கெந்திரவனுடைய சிறப்பனுடைய பாதத்துக்கு வரணும். ஆமா, அவ்வளவுதானே? உன்னுடைய சம்மதம் என்ன? கெந்திரவனுடைய சிரம் உன்னுடைய பாதத்துக்கு வரணும். அவருடைய சிரம் முழுமையாக உன்னுடைய பாதத்துக்கு வந்துருச்சு. சத்தியம் அவனுடைய சிறப்பாகாம காப்பாற்றணும். என்னுடைய சபதமும் நிறைவேறியது, சத்தியமும் நிறைவேறியது. அறியாத புத்தியால் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் சுவாமி. என்றபா, இது உன்னால் தவறல்ல. நீ போகக்கூடிய வேகத்துல வாயு உன்னுடைய ரதம் அந்தரமார்க்கமா ஓட்டல, அதனால வாயு பகவானுக்கு பெரிய தொல்லையா இருந்ததா. அதனால
நாளை இவனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழி வாங்கணும்னு நீ உமிழ்ந்த எச்சித்தம்பளத்தை கண்ணங்கையில கொண்டு போய் தள்ளனா இதனால பகை உண்டாகும் கண்ணனுக்கு அப்படின்னு வாயு தேவன் தான் கொண்டு வந்து என் கையில உமிஞ்சான். அதனால உன்னால தவறில்ல. ஆனா நீ தேவிமார்களோடு தெய்வலோகத்தை எடுக்க போற சாமி. திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்களுக்கு குழந்தை இருப்பதற்காக ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, பிள்ளை வரம் பெறுவதற்காகத்தான் நாங்க தெய்வலோகம் போய் கொண்டிருக்கோம். போயிட்டு இருக்க. ஆமா. ஆனா நீ தெய்வலோகம் போக தேவையில்லை. ஆயனும் அர்ஜுனும் யுத்தம் செய்யும் போது அர்ஜுனன் கையில கண்ணன் மடிவானோ, கண்ணன் கையில அர்ஜுனன் மடிவானோ, இன்று ஒரு பிரளயமே உண்டானது போல யுத்தம் நடக்குது அப்படின்னு முக்கோடி தேவர்களும் அந்தரமா நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அதனால தேவதேவர்கள் எல்லாம் இங்கேயே வந்து சேர்ந்ததுனால உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, உன்னுடைய உயிரை காத்த உத்தம இந்த அர்ஜுனை இவனுக்காக நீ பிரதி உபகாரமா என்ன தர போற? என்னுடைய உயிரை காத்து உத்தமனாகப்பட்ட அர்ஜுனனுக்காக நான் எதை கேட்டாலும் தருவேன். அப்படியா? அப்படி என்றால் ஒருவேளை நாளை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத யுத்தம் என்று ஒன்று நடந்தாலும் நடக்கலாம். அப்படி பாரத யுத்தம் என்று ஒன்று நடந்தால் கௌரவர்களோ தங்கள் சேனைகளை அவங்க நாட்டில நிறுத்தி யுத்தம் செய்வாங்க. பாண்டவர்கள் பஞ்சைகளா இருக்காங்க, நாடு நகரம் இல்லாத இவர்களை சேனைகளை நிறுத்தி யுத்தம் செய்வதற்கு சொந்த பூமி இல்ல. உன்னுடைய குருச்சேத்திர பூமியில பாண்டவருடைய சேனைகளை நிறுத்தி யுத்தம் செய்வதற்காக பாரத போருக்கு அதை கொடுக்கணும். அதுவும் அல்லாம உன்னிடம் இருக்கக்கூடிய காந்தர்வ புறவிகள், புறவிகள், அழியாத புறவி, குறையாத ரதம், இதையெல்லாம் அர்ஜுனுக்கு கொடுத்தா பாரத போரிலே பாண்டவர்கள் ஜெயமடைவார்கள். இதையெல்லாம் தந்து உதவ முடியுமா? உயிரை காத்து உத்தமனாக அர்ஜுனனுக்கு நீங்க கேட்ட பொருள் அனைத்தையுமே தருவேன். அப்படியா? ஆனந்த குணக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும். மனைவிமார்களோடு உன்னுடைய யதாசனம் போய் சந்தோஷமான விஷயத்தை ஒரு மனைவிமார்கிட்ட போய் சொல்லு. போய் வா, போய் நிகராமா. பாண்டவருக்காக இவ்வளவு உதவி செய்யவே இந்த நாடகத்தை ஆடினி. பாண்டவர் எங்க நிறுத்தி பார்த்த போர் செய்வாங்க. அதுவும் இல்லாம சந்திரோமனிடம் இருக்கக்கூடியது அழியாத புறவி, குறையாத ரகம், இதெல்லாம் இருந்தா நாளை ஒரு நாளைக்கு உங்களுக்கு உதவுமே என்பதற்காக நான் நடத்திய கபட நாடகம் தான் இது. அம்மா நவுர்மா. கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை, ஆகாய கெந்திர பருவதம் என்ற நாடகம் இட்டுடன் முட்டிற்று. இந்த நாடகத்துக்காக அறுபாடு